கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் பிரசங்கி புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்ற வார்த்தைகளை குறித்து நாம் சற்று தியானிப்போம். நீதிமொழிகளை நீங்கள் எல்லாரும் கட்டாயம் பார்த்துருப்பீங்க. நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்றைக்கும் மாயை, அதாவது பிரசங்கி எழுதுனது யாருன்னா சாலமன் தான். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீதிமொழிகள் வேற, மாயை அதாவது பிரசங்கி இல்லை வேற மாதிரி எழுதியிருப்பார். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டியது. இது அவர் உலகத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து அவர் என்ன, இது தத்துவம்னு கூட சொல்லலாம், அவர் நினைச்சது என்னன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, மாயை மாயை மாயை, எல்லாமே மாயையே. மாயை, அதாவது எல்லாம் மாயை, உலகமே மாயை. அவர் சொல்கிறார், நான் ராஜாவாக இருந்தேன், நான் இச்சித்தது எதுவுமே எனக்கு இல்லாமல். ஏன்னா அவருக்கெல்லாம் 1000 பொண்டாட்டிக்கு மேலே, 1000 முண்டாட்டி, என்ன ஒரு லட்சக்கணக்கான ட்ரெஸ்ஸு போட்டிருப்பார், சேலை பட்டு சேலை கட்டியிருப்பார். அவரோட ஒரு நாள் சாப்பாட்டுக்கே அத்தனை லட்சம் செலவழிக்கிறது மாதிரி, ஒரு லட்சம் ஆடு அடிப்பாங்கன்றது மாதிரி போட்டிருந்தது. அப்போ அவ்வளோ பெரிய ராஜா சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் நான் அனுபவித்தேன், ஆனால் எல்லாமே மாயை. மனுஷன் மண்ணிலேருந்து வந்தான், அவன் மண்ணுக்கு திரும்பி போகிறான். போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. நிர்வாணியாய் வந்தான், நிர்வாணியாய் போகிறான். அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு 100 பிள்ளைகளை பெற்று 100 பிள்ளைகளை பெற்று அவன் எவ்வளவுதான் சந்தோஷமா வாழ்ந்தாலும் அவனுக்கு ஒரு இது இல்லைன்னா, அதாவது நித்திய ஜீவன் இல்லைன்னா, கல்லறை முதலானது கிடைக்காமல் போகுமானால் அவன் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன பண்ணலாமா? தாயின் கருவில் இருக்கும்போதே அவன் செத்து போகிறது நல்லதான். நீ பிறந்து 100 வருஷம் 100 பிள்ளைய பார்த்து வாழ்ந்து என்ன செய்ய? ஆத்துமா ஆண்டவர்கிட்ட போக மாட்டேங்குது. உன்னோட உடம்பு, நீ செத்து போன உடம்புக்கு பிரேதத்தை புதைக்கிறதுக்கு கல்லறை உனக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீ அதுக்கு வயிற்றுக்குள்ளேயே நீ என்ன பண்ணலாம்? செத்து போயிருக்கலாம். அவர் சொல்கிறார் அப்படி. அப்புறம் சொல்கிறார், வாலிபனே, உன் இளமையில் நீ நல்லா வாழு. என்ன நினச்சியோ, என்ன இச்சித்தையோ, உன் கண் போன பொருளை போடு. உன் நெஞ்சு என்னெல்லாம் நினைக்குது, இருதயம் நினைக்கிறபடியெல்லாம் நீ வாழு. எல்லாம் சந்தோஷமாக அனுபவி. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். நியாய தீர்ப்பு உண்டு. வாலிபனே, உன் சிருஷ்டிகனை நினை. நீ என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா நீ வாழ்ந்துட்டு போகலாம். கர்த்தர் அதை உனக்கு உடனே ஒன்றும் சொல்ல மாட்டார். உன் இளமையை குறித்து, உன் வாழ்க்கையை குறித்து அனுபவி. ஆனால் நியாயத்தில் கொண்டு வந்து தேவன் நிறுத்துவார். அவர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் சொல்கிறாரு, அதிபதியின் கோபத்துக்கு முன்னால் நீ என்ன பண்ணு, நிற்காத. அதிபதி ரொம்ப கோவப்பட்டான்னா அவன் முன்னத்தில் நீ என்ன பண்ணு, சீக்கிரமாக இணங்கிரு. அதாவது அடிமை, நீ அதை ஒப்புரவாயிரு. கோவப்பட்டவொடனே நீ அந்த இடத்த விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோ, அவனுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கருத்து பாருங்க. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்கிறாரு, செத்த ஈக்கள் பரிமள தைலம் தின்னுடைய அந்த வாசனையை, ஒரே ஒரு செத்த ஈக்கள் 2 3ன்னு வச்சுக்கலாம், அது உள்ளே விழுந்துருச்சுன்னா அந்த தைலத்தினுடைய வாசமே நாறி போயிடும். பாருங்க, அது மனமுள்ள தைலம், விலையேற பெற்ற ஒரு தைலம், வாசனை மிக்கது, வாசனை திரவியம். ஆனால் அதில் செத்து போன ஈ ஒன்று விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தைலமே நாரி கெட்டு போயிடும். அதை யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதுபோல் தான் அறிவில் சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவனுக்கு கொஞ்சம் மதியனம் இருந்தா, கொஞ்சம் புத்தி இல்லாமல் இருந்தா, கொஞ்சம் மதியனம் ஒட்டிகிட்டு இருந்தா, அது எல்லா ஞானத்தையும் கெடுத்து விடும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு வசனம் இல்லை? அடுத்து, மூடரின் பாட்டை கேட்பதை காட்டிலும், ஒரு மூடன் பாட்டு பாடுறான்னா அதை நீ கேட்காத. அதுக்கு ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அவன் மூடன், அவன் பாடுற பாட்டை போய் நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. அதுக்கு ஞானி உன்னை கடிந்து கொள்றான்னு வச்சுக்கோ, அது நல்லதான். இது அவர் சொல்கிறாரு. அடுத்து, ஒரு காரியத்தின், இது ரொம்ப நல்ல ஒரு வசனம் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது.
இப்போ நம்ம ஆரம்பத்தில் ஒரு காரியம் செய்கிறோம். திருமண வாழ்க்கை கூட பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து அற்பமாக தான் இருக்கும், ஆனால் முடிவில் சம்பூர்ணமாக இருக்கணும். நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும்ப்பா. ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம், ஆரம்பம் அற்பமாக தான் இருக்குது, கடனில் தான் போய்கிட்டு இருக்கு, இன்னும் லாபமே வரல, ஆனாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் ஆண்டவரே. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு, ஒரு காரியம் துவக்கத்தை பார்க்கலும் அது முடிவு நல்லதாக இருக்கணும். ஆமென். அடுத்து, சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. சட்டுன்னு கோபப்படாத. பொல்லாத காரியத்தை செய்கிறதற்கு நீ வந்து என்ன பண்ணு, சொல்கிறாங்கல்ல, எப்போ பாரு இவன் வந்து இதே தான் செய்வான் அப்படின்னு, அதில் பிடிவாதமாக நிற்காது. பிடிவாதம் கூடாது. அதுவே பொல்லாத காரியம். நான் செஞ்சு தான் ஆவேன். உங்கள் பிள்ளைங்கள்லாம் சில நேரங்கள் அப்படித்தான். கட்டாயம் நம்ம வேண்டாம், நல்லதில்லைன்னு சொல்லுவோம், ஆனால் இல்லை இதைத்தான் நான் செய்வேன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அதுதான் அவர் ஞானம் சொல்கிறாரு, நீ இந்த மாதிரி பண்ணாத. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுவதில்லை. இது மிகவும் அருமையான ஒரு வசனம் பிரியமானவர்களே. நீ எத்தனையோ நம்ம காட்சிகளை பார்க்குறோம், ஆனால் நம்ம கண்ணு திருப்தி ஆயிடுச்சா? நாள் முழுக்க செல்ல பார்க்குறாங்க பிள்ளைங்க, ஆனால் மறுநாள் கண்ணு திருப்தி ஆயிடுச்சுன்னு மறுநாள் பார்க்காம இருக்காங்களா? கேம் விளையாடுறாங்க பாருங்கள். நாள் போக 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 அந்த கண்ணினுடைய இச்சையானது அது திருப்தி அடைகிறதே இல்லை. அது தொடர்ந்து, அது கண்ணுன்றது பார்வை ஒரு நாளும் திருப்தி ஆகாது. அதுபோல் கேட்கிற எத்தனை சத்தத்தை கேட்குறோம் டெய்லி, பிறந்ததுலேருந்து 24 மணி நேரம் தூங்குகிற நேரத்தை தவிர சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால காது நிரப்பப்பட்டுருச்சா? தேவனுடைய சத்தம் நம் காதுகளை நிரப்பி விட்டதா? இல்லை. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆவதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அதாவது நம்ம இன்பத்தை அனுபவிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம், அதுவும் மாயை தான். ஏன்னா ஞானிக்கும் பணக்காரனுக்கும், பாவிக்கும், துன்மார்க்கனுக்கும், நல்லவனுக்கும், கெட்டவனுக்கும் எல்லாமே ஒரே மாதிரி சம்பவிக்கலாம். எத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தாலும் கடைசியில் மரணம்னு ஒன்று வந்துடுது. அவனோட சரீரம் மண்ணுக்கு போகுது. இது மாயை. எல்லாருக்குமே ஒன்றா தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறாரு, ஒண்டிக்காரனாக இருப்பதை காட்டிலும் இருவராக இருப்பது நலம். அவன் விழுந்தா இவன் தூக்கி விடுவான், அவன் ஒத்தையாக இருக்கிறதுக்கு துணையாக இருப்பான். அதனால் ஒத்தையில் யாரும் இருக்க வேண்டாம், தனிமையாக இருக்க வேண்டாம். ஒண்டிக்காரனாக இருப்பதை காட்டிலும் இருவர் கூடியிருத்தல் நலம்னு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, ஆலோசனை கேட்காத கிழவனும் மூடனுமா இருக்கிற ராஜா அந்த தேசத்தை ஆளுகை செய்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அவனே கிழட்டு ராஜா, ஆலோசனையும் கேட்க மாட்டேங்கிறான், மூடனாக இருக்கான். அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தால் அவன் ஆலோசனை கேட்க வேண்டாம். சாலமோனை போல் ஞானம் இருந்தால் அவனே ஆலோசி செய்யலாம். அவனுக்கே ஞானம் இல்லை, ஆனால் மூடர் கிழவனோட, அதாவது மற்றவங்களோட ஞானிகளினுடைய ஆலோசனை கேட்காத அவன் இருந்து என்ன, இல்லாமல் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். சோம்பேறியை பற்றி சொல்கிறார். நீ காற்றடிக்குது சொல்லுவான், விவசாயத்துக்கு போனால், ஐயோ இன்னைக்கு காற்றடிக்குதுப்பா, இன்றைக்கெல்லாம் விதை விதைக்க முடியாதுப்பா, ஏன்னா போட்டால் தூவும்ல, விதை பறந்துட்டு போயிடும்ல. அதான், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான். மழை வரப்போகுதுப்பா, இன்றைக்கி அறுவடை வேண்டாம், தள்ளி வச்சிரு அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறது. அதனால என்ன பிரயோஜனம்? கடைசியில் அது எல்லாமே வீணாக போய்விடும். அதான் சோம்பேறியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மூடன் மிகுதியாக பேசுகிறானா, அதிகமாக பேசுறது. மூடன் மிகுதியாக பேசுகிறான். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறது யாருன்னா ஞானவான். புத்தியுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீயில் கூட நீதிமொழிகளில் கூட வரும், புத்தியுள்ள ஸ்திரீ ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள், மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. அதனால நம் குறைவாய் பேசும்படியாய் அவர் சொல்கிறார், அதிகமாக பேச வேண்டாம், மிகுந்த. அடுத்து, மிகுந்த சோம்பலினால் மச்சு வீடு பாலாயிருமா. இன்றைக்கி அநேகர் இந்த காரியம் பெண்களுக்கு தான். நாளைக்கு செய்வோம், ஒரு வீட்டை க்ளீன் பண்ணணுமா, நாளைக்கு பார்ப்போம். ஏதோ ஒரு விஷயம், இப்போ பீரோலாம் மடித்து வைப்போமா, துணியெல்லாம் நல்லா மடித்து வச்சுருவோமா, நாளைக்கு பார்ப்போம், இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். இதை ஒத்தி 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 போடுறது தவறு. அதுதான் இவர் சொல்கிறார்.
மிகுந்த சோம்பலினால் மச்சி வீடு என்ன ஆகுமா, பாழா போயிட்டு அடமழைக்கு ஒழுக ஆரம்பிச்சிருமா. நீ கவனமாக கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எந்த பொருளும் கவனமாக இருக்கும். இரும்பு சட்டியெல்லாம் பாருங்கள், சிலர் பெண்களை பார்த்தீங்கன்னா அயன் இதில் வாங்கி வச்சுருப்பாங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை சமையல் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் இது பண்ணிவிட்டு திருப்பி வந்து அதை ஆயில் போட்டு நல்லா பாலிஷ் பண்ணி வைக்காமல் சும்மா அப்படியே போட்டுருவாங்க. அடுத்து அவங்க 1 மாதமோ 15 நாளோ கழிச்சு, ஏன் அடுத்த நாளே எடுத்தால் கூட அது அப்படியே துருப்பிடிச்சு போய் கிடக்கும். இந்த ஞானமாய் சோம்பல் இல்லாதபடி அன்றன்றைக்கு தன் வேலையை செய்கிறது எல்லாருக்குமே மிகவும் நல்லது. வியாபாரம் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, நாளைக்கு போய் பணம் கலெக்ட் பண்ணுவோம் போ அப்படின்னு சொல்லி நாளைன்னு இல்லாதபடிக்கு சோம்பல், அதிக சோம்பலானது வாழ்க்கையில் அது வந்து எதை கொண்டு வரும், நஷ்டத்தை தான் கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது பிரசங்கியார் சொல்கிறதுல மெயினாக என்னென்னா மாயை. இந்த உலகம் வாழ்கிறது மாயை. எத்தனையோ இன்பத்தை கண்டேன், என்ன பண்ணுறது, எல்லாமே மாயை. நான் இச்சித்ததெல்லாம் கிடைச்சது, எனக்கு ஒன்றுமே இல்லை. இளைஞனே, வாலிபனே, நீ இந்த வயசில் ஆண்டவரை நீ வந்து நினைந்து கொள். உன் சிருஷ்டிகனை நினை, தேவனை தேடு, இது நல்லது. ஹல்லேலூயா. பிரசங்கியில் எல்லாமே மாயை மாயை மாயைனர், அவ்வளோதான். அவருக்கு அந்த மாதிரி ராஜாவாக வாழ்ந்தும் எல்லாத்தையும் அனுபவிச்சும் இந்த இது வந்திருக்கான். இந்த நினைவு வந்துட்டா எனக்கு அது வேணும், இது வேணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணுன்ற ஆசையே போயிடும். போதுமென்ற மனதோடு கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். அது வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன். அம்பிரமண இது நம்ம வசனத்தில் வேதத்தில் தான் இருக்குது. போதுமென்ற மனதுடன் கூடிய மிகுந்த அந்த ஆதாயம், அந்த மிகுந்த பக்தி தான் மிகுந்த ஆதாயம் நமக்கு. அதனால் பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க போதுன்ற மனதோடு இருப்பாங்க. இப்போ சாலமோனினுடைய பிரசங்கி அதாவது என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இனி அடுத்து முக்கியமானது ஏசாயாவை பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. உன்னத பாட்டுன்றது என்னென்னா, அது வந்து சாலமன் அவன் நிறையா மனைவி வச்சுருந்தாங்களே, அவனுடைய மனைவிகளை பற்றி பாடின பாடல்கள்னு சொல்கிறாங்க. அதை வந்து அப்படியே வந்து என் நேசமே அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி பாடுற பாட்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த சாங்ஸு தான் அது உன்னத பாட்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால் அதை நீங்கள் வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறாங்க, எப்படி அவர் வந்து வர்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரியும். அதனால் அதை நான் வீடியோவை வெளியிடலை. இந்த பிரசங்கியை போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஏசாயா, ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஏசாயாவை மிஸ் பண்ணாதீங்க. இப்பொழுதும் நீங்கள் நீதிமொழிகள் பார்க்கல அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகளில் 2 பாகம் போட்டிருக்கேன், கட்டாயம் பாருங்கள். ஆதி ஆகமத்திலேருந்து ஏதாவது விட்டு போயிருந்தாலும் இந்த லிங்க் இதோடைய கீழே நிறைய இருக்கும், அதை நீங்கள் பாருங்கள். சத்தியத்தை அறிவோம், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு நான் ஏசாயா தீர்க்கதரிசியை பற்றி அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் போடுறேன். கர்த்தர் தாமே இந்த வீடியோ பார்த்த உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.